ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்ற பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா கோஸும் கேரட்டும் போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு மெல்லமாக வதக்கி விடணும். நல்லா கிளறி விடணும், நிதானமாக கிளறி விடணும். அப்போ தான் கோஸ் நல்லா குழஞ்சிராமல் இருக்கும். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும். கோஸுக்கும் கேரட்டுக்கும் தேவையான உப்பை இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த உப்பு எல்லா பக்கமும் படுற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வதங்குறது வரைக்கும் அப்படியே சிம்மில் விட்டுருக்கலாம். அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் அது சிம்மிலே இருக்கட்டும். இப்போ ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்க சிக்கனை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்த காய்கறி கூட நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். இப்போ கேரட்டு கோஸு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி மசாலா, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன், அப்புறம் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன். போட்டுட்டு மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பொறுமையாக கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டால் தான் மசாலா எல்லா பக்கமும் பட்டு காரமும் உப்பும் கரெக்டாக வரும். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷம். அது கிண்டி விட்டோன்னா அது கலரே மாறி நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ கிண்டும் போதே வாசனை நல்லா வரும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகத்தை இதில் சேர்த்துடணும். கேப்சிகம் ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக வதக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் கேப்சிகம் சாப்பிடும்போது. அப்போ தான் கேப்சிகம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சிக்கனோடு சேர்த்து வச்சு அந்த கேப்சிகம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த கேப்சிகத்தோடு சேர்த்து லைட்டாக கலர் மாறினா போதும் அந்த கேப்சிகம். இப்போ வடித்து ஆற வச்சிருந்த சோறு எடுத்து அதில் போடணும். மெல்லமாக சோறு உடைஞ்சிராமல் மெல்லமாக போடணும். போட்டுட்டு 2 கரண்டி வச்சுட்டு மெல்லமாக அந்த மசாலா எல்லா ரைஸ்லேயும் படுற மாதிரி மெல்லமாக சோறு உடைஞ்சிராமல் நிதானமாக எல்லா பக்கமும் கிண்டி கொடுக்கணும். அப்போ தான் சோறு உடைஞ்சிராமல் இருக்கும். உதிரியாக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரைஸ் பொறுமையாக கிண்டணும்.
நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே பண்ணிங்கன்னா சாப்பாடு உடையவும் உடையாது, உதிரியாகவும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பாடு. பொறுமையாக கிண்டி எடுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.